எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு மட்டு முதலாளி. இன்னைக்கு வந்து அதான் ரோஹித் கோலி நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன். நம்ம டீம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே 2027 வேர்ல்ட் கப் வந்து அவங்க ஆடுவாங்களா இல்லையா, ஏன் வந்து கேப்டன்சி மாறிடுச்சு, நிறைய விஷயம் டிஸ்கஷனில் இருக்குது. நாங்களும் பேசிட்டு இருந்தோம். முதலாளி ஒரு ஆர்டிகல் கூட அனுப்பிச்சார் எனக்கு. என்னன்னா இது வந்து ஏஜ் ஃபேக்டர்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரோஹித்துக்கு, அவருடைய கேப்டன்சி இது பண்ணுறதுக்கு, கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதில். அது எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ அர்ஜுனா ரணதுங்கா இப்போ அவர் வந்து எப்போ லீட் பண்ணி கப்பு ஜெயிக்க வச்சார் ஸ்ரீலங்கான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். கிளைவ் லாய்டுக்கு என்ன வயசாச்சு? கிளைவ் லாய்டு ஐ திங்க் வாஸ் இன் ஏர்லி 40s நினைக்கிறேன். அவங்க 19 இது அவங்க இதில் செகண்ட் வேர்ல்ட் கப்க்கு அப்புறமுமே அவர் கண்டினியூ பண்ணார். தேர்ட் வேர்ல்ட் கப் விளாண்டாரு, 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு. பட் அதெல்லாம் அந்த காலம்னு சொன்னாலும், பட் யூஆர் குட் இனஃப். ஏஜை மட்டும் நம்ம ஒரு பேராமீட்டரை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க ஒரு கால் எடுத்திருக்காங்க, ஃபியூச்சர் இன் மைண்ட் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பாய்ஸ். அதை பற்றி பேசுவோம். அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பின்னாடி வருவோம். முன்னாடி வந்து இந்த ரோஹித் கோலியை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் பின்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போவோம். நீங்கள் முன்னாடி சொல்லுங்கள். அவங்க ரோஹித்தையும் கோலியும் ஏஜ் தான் ஃபேக்டர்னு சொல்லி அவங்க மெதுவா ஒண்ணு ஓரம் கட்டினாங்க. ஐ திங்க் திஸ் கான்வர்சேஷன் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃப்ரம் த டைம் அகர்கர் டுக் ஓவர் அஸ் செலக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பீரும் ஜாயின் பண்ணாரு. அதுல இருந்து அந்த டெஸ்ட் கவாஸ்கர் பார்டர் காஸ்கர் ட்ரோஃபில வந்து வி லாஸ்ட், அது ஒரு ஃபேக்டராகவும் இருக்கலாம். பட் அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. லாங் டேர்ம் பிளான்ஸ் பாக்குறப்ப தேர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அரௌண்ட் சான்ஸ் கொடுக்கணும், தே பிளாக்கிங் த சான்சஸ் அப்படின்னு தேர் கன்சிடரிங். ஏன்னா இப்போ அகர்கர் கொடுத்த டாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நாங்க வந்து வி ஹேவ் டு மேக் சம் கால்ஸ் டு கைண்ட் ஆஃப் பெஸ்ட் டீம் ஃபார் த நேஷனுக்காக நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. அந்த தரப்புல பாக்குறப்ப மேபி அவங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். பட் தே ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ். ரோஹித் சர்மாவும் கோலியும் அவங்க ரெக்கார்ட்ஸ் வந்து தே ஸ்பீக் ஃபார் தெம் செல்ஸ். அவங்க என்ன எதிர்பார்த்து பண்றாங்க, இல்ல எதுக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல ஏஜிசம் இது ஒரு ஃபேக்டரா எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். அதான் மெயின். மட்டை நீ என்ன நினைக்கிற? இல்ல, மோர் தென் ஏஜ் வந்து ஃபார்ம் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஐபிஎல் முன்னாடி T20s விளையாடிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு, அதுவும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒன்லி லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட். அவங்க இப்போ யாரும் போய் நான் வந்து விஜயாசாரி விளையாட போறேன் அப்படின்னு யாரும் விளையாட போறது கிடையாது. நம்ம விளையாட போற ஒன்லி லிமிடெட் இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஐபிஎல்லும் பிளஸ் இப்போ ஒன் டே மேட்சஸ் நடக்குது. ஒன் டே மேட்சஸ் வந்து அடுத்த 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் நம்ம வந்து மொத்தமாக 10-12 தான் விளையாடுறோம். அந்த 12 மேட்சஸ்ல அவங்க ஃபார்ம் ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியில வந்து வி கான்ட் லைக் ரோஹித் ஸ்குவாட்ல இருக்காரா இல்லையா வெளியா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் தான் கேப்டன் இருக்க முடியாது. அதனாலதான் இப்போ கேப்டன்சி டிசிஷன் எடுத்துட்டாங்க. அவர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா ஹில் கண்டினியூ பிளேயிங் த ஓப்பனிங் ஸ்பாட். ஃபார்ம் இல்லைன்னா ஈஸியா டிராப் பண்ணலாம். அதுக்கான ப்ரிலூட் தான் இது. லைக் அவர் ஃபார்ம் இல்லை அப்படின்னா டிராப் பண்றது, கேப்டன்சியும் அப்போ டிராப் பண்ணா ரொம்ப இதுவா இருக்கும். பட் இட்ஸ் குட் திங் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த டிசிஷனை சீக்கிரம் எடுத்துட்டாங்க. அவர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா அவர் விளையாடலாம் வேர்ல்ட் கப், இல்லைன்னா விளையாட வேணாம் அவ்வளோ அப்படின்னு அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்னு வந்து விஜய் ஹசாரே ட்ரோஃபியை வந்து டொமஸ்டிக்ல அவங்க விளையாண்டு ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் இல்ல போன தடவைலாம் விளையாண்டாங்களே, அப்புறம் தான் டெஸ்ட் விளையாண்டு தானே அப்புறம் உட்கார வச்சாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்குற அவங்க எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது இல்ல. அவங்க இதுக்கப்புறம் தான் இது அவங்களுடைய மேட்ச் பிராக்டிஸ் தானே வெற்றி முக்கியம். அவங்க டியூன்டப்பா இருக்காங்களா இல்லையா, அவ்வளவுதான். டியூன்டப்பா இருக்காங்க இல்லையான்னு சொல்லல. பட் ஐ திங்க் இந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறது வந்துன்னா வி எக்ஸ்பெக்ட் தம் டு பிளே த டொமஸ்டிக் ஓடிஐஸ் டு கீப் மேட்ச் பிராக்டிஸ் சொன்னா டியூன்ல இருக்கணும்னு, அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஐ திங்க் அதெல்லாம் சும்மா கண்டிஷன் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இவங்க ஓவரா பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னும் நான் முதல்ல ஒரு இது ரணதுங்கா வந்து 96 வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப அவருக்கு 32 இயர்ஸ் தான் ஆச்சு. சாரி, ஐ கிளியர்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் a lot of things. ஸோ அதனால அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஆனா இம்ரான் கான், அதையும் நான் பார்த்துட்டேன். இம்ரான் கான் 92 வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப ஒன் த வேர்ல்ட் கப் அட் 40. ஸோ அதனால ஏஜ் ஒரு கிரைட்டீரியா கிடையாது. பட் நான் இன்னொரு டேட்டாவும் சொல்றேன், அங்கிருந்து டிஸ்கஷன் எடுத்துட்டு போவோம். 2019 வேர்ல்ட் கப் வச்சு கிழிச்சு விட்டார் ரோஹித் சர்மா. 4 செஞ்சுரி 5 செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் கோலியும் சமாடி அடிச்சாரு. இந்த 2023 வேர்ல்ட் கப்லயும் 2 பேரும் செமையா அடிச்சாங்க. ரோஹித் என்னன்னா நிறைய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ். அதுல அவர் வந்து பவர் பிளேலயே மேட்சை முடிச்சிருக்காரு எஃபெக்டிவ்லி. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபைனல்லையும் சரி, அந்த கேட்சை பிடிச்சி ரோஹித், அது வந்து 240 ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க, டியூ வந்துருச்சு, என்ன வேணா நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு வந்து ரோஹித் இன்னொரு 5 ஓவர் ஆடி இருந்தாருன்னா அந்த கேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச். அன்னைக்கு
நானும் மட்டும் கிரவுண்டில் தான் இருந்து பார்த்தோம் மேட்சை. இன்னொரு 5 ஓவர் ரோஹித் ஆடி இருந்தாருன்னா ஸ்கோர் வந்து அன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா ஒரு 280+ தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அன்னைக்கு. 30-40 ரன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இம்பாக்ட் மேக்கர்ஸ் 2 பேருமே. நான் ஒரு நம்பர்ஸ் சில இது எடுத்திருக்கேன். லாஸ்ட் 2019 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ஓடிஐல 2 பேருமே கிட்டத்தட்ட 85 மேட்சஸ் கோலி ஆடி இருக்காரு, 95 மேட்சஸ் ரோஹித் ஆடி இருக்காரு. இவர் வந்து 4500 ரன்ஸ், அவர் 4800 ரன்ஸ். அவரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 95, இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 105. அவர் வந்து 17 செஞ்சுரி, இவர் 15 செஞ்சுரி. கோலி வந்து 21 50, இவர் 19 50. பெருசா ஒன்றும் சூஸ் பண்றதுக்கு இல்லை, எக்ஸப்ட் தட் கோலி நிறைய பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்றாரு, இவர் கொஞ்சம் 6 எக்ஸ்ட்ரா அடிக்கிறாரே தவிர நத்திங் மச் டு சூஸ் பிட்வீன் த டூ ஆஃப் தம். அதனால அன்னைக்கு வந்து லாகுல் நம்மலாம் ஒரு இது சொன்னோம், கோலி மச் அஹெட் ஆஃப் ரோஹித் அப்படின்னு. அது என்ன பேராமீட்டர் எனக்கு தெரியல. மேபி ஐபிஎல்ல வேணா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து கோலி மே ஹேவ் பெர்ஃபார்ம்டு ஸ்லைட்லி ஸ்டாட்டிஸ்டிக்லி பெட்டர். பட் ஸ்டாட்டிஸ்டிக்லி ஓடிஐ இப்போ நான் எடுத்து பார்த்தப்போ வெரி சிமிலர் தான் இருக்காங்க சின்ஸ் 2019 வேர்ல்ட் கப்பு. ஸோ இது வந்து அப்போ 2 பேருக்கும் ஒரே ஆட்சிக்கு எடுக்கிறது கரெக்ட் தான் செலக்டர்ஸை. பட் அந்த கண்டினியூ பண்ணணுமாங்கிற கேள்வியே வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே வந்து 2027 வேர்ல்ட் கப் ஆடுறதுல ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? as a fan we can always justify the numbers ன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு யூஸ்வலா ஃபார்ம் இல்லாட்டியும் கிளாஸஸ் பர்மனன்ற மாதிரி they may turn up to the world cup perform extremely well. பட் இவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து மேனேஜ்மெண்ட் கரண்ட் மேனேஜ் எதிர்பார்க்கறது கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க வந்து நீங்க வந்து லோக்கல் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, 65-60 ஆவரேஜ் வச்சிருக்காங்க வெற்றி அவங்க 2 பேரும். இல்ல அப்ப அவங்களுக்கு இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தானே. இப்ப அடுத்து சொன்ன மாதிரி மட்டும் சொன்ன மாதிரி 12 மேட்ச் தான் இருக்கு. இப்ப அதுல பெர்ஃபார்ம் பண்ணனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் கவாஸ்கர் ட்ராஃபி கூட எடுத்துக்கோங்க. ரோஹித் சர்மா கடைசி டெஸ்ட் உட்கார வச்சோம். ஆனா அவர் முடிச்சப்ப என்ன சொன்னாரு, ஐ எம் பிளானிங் டு லீட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து சொன்னாரு. அவர் இங்கிலாந்துக்கே போகல, அதோட ரிட்டையர் பண்ண வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஈவன் ஃபோர்ஸ் ஹிம் டு டு இட் அகைன் சொல்ல முடியாது. அந்த ஃபார்ம் தானே. இப்ப வந்து அடுத்த 12 மேட்ச் அவங்க அடிக்கலன்னா they are not convinced to let them, happy to take them to the world cup. அதான் மேட்டர். பட் என்னன்னா அடுத்த வேர்ல்ட் கப் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இப்போ நம்ம வந்து கடைசியில ஒரு 6-7 கேம் கழிச்சு இல்ல நீங்க வேணாம் ரோஹித் சர்மா விளையாடல சரியா 7 மேட்சும் சிங்கிள் டிஜிட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலாமே. இப்போ கில் எத்தனை மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கால விளையாடி இருப்பாரு, அந்த ஜெய்ஸ்வால் எத்தனை மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கால விளையாடி இருப்பாரு, அந்த மாதிரி போக முடியுமா? இப்ப வந்து அங்க வந்து பவுன்சி பிச்சஸ், அது ரோஹித் சர்மா நல்லா கோலியோட ரன்னு ஞாபகம் இருக்கா? அந்த சீரிஸ் ஓடிஐ சீரிஸ் ஒரு தடவை போனாங்களா சவுத் ஆப்பிரிக்கால, சமடி. அதே மாதிரி ஆண்டி கேடிக் பால்ல ஒரு ஷார்ட் பால் போடுவாரு சவுத் ஆப்பிரிக்கால இந்த வேர்ல்ட் கப்ல, டெண்டுல்கர் தூக்கி வெளியடிப்பாருல்ல, அந்த மாதிரி போட்டா ரோஹித்தும் வெளியடிப்பாரு. அதான் அந்த புல் ஷாட் விளையாடுறது, அந்த மாதிரி பவுன்சி பிச்சர்ஸ்ல ரோஹித் சர்மா வில் பி வெரி எஃபெக்டிவ். அதுதான் அவரு கொஞ்சம் ஃபிட்னஸும் இப்ப நிறைய பண்ணிருக்காருல்ல அபிஷேக் நாயரோட சேர்ந்து ஃபிட்டு. இப்போ வந்து அந்த மேட்சஸ்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அந்த லைக் என்ன சொல்றது, டாக் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச்லயே வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு விட்டாருன்னா லைக் அடுத்த வேர்ல்ட் கப் இவங்க தான் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜெய்ஸ்வால் வந்து இதை கூர்மையா பாத்துக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது இல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றது. சோ முதலாளி ஜெய்ஸ்வால் ரீசெண்டா ஒரு பேட்டில கேட்டிருக்காரு, சான்ஸ் வரப்ப நான் ஐ வெயிட் ஃபார் மை சான்ஸ் தான் சொல்லியிருக்காரு. ரஜினி முருகன் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அந்த பேட்டில லீடர்ஷிப் பத்தி சொல்லிருக்காருல்ல, கேப்டன்சி வேணும் அதுவும் சொல்லிருக்காரு. இல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இப்ப நிறைய வந்து பழசுலாம் போடுறாங்க. கௌதம் கம்பீர் வந்து முன்னாடி வந்து ஜெய்ஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் ஆல் ஃபார்மேட் பிளேயரா வரணும்னு சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீரே சொல்லியிருக்காரு அவர் கோச்சா முன்னாடி இருக்கும்போது. கம்பீர் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. கம்பீர் வந்து இந்தியாவுக்கு வந்து அஸ்வின் நம்பர் 4 ஆடணும்லாம் சொல்லியிருக்காரு எல்லா ஃபார்மேட்லயும். சாரி ஓடிஐலயும் டெஸ்ட்லயும் நம்பர் 4 ஆடுற அளவுக்கு நல்ல பிளேயரு. குறிப்பா ஓடிஐல வந்து அஸ்வின் நம்பர் 4 தான் ஆடணும்னு சொல்லியிருக்காரு கம்பீர். வெளியே இருந்து என்ன வேணா சொல்லலாம் கமெண்டேட்டரா இருக்கும்போது, உள்ள வந்து அது அப்படியே மாறிடுவாங்க. அதனால இவர் சொல்லிட்டாரு லெட் மை சான்ஸ் கம் அப்ப இதுன்னு இருக்காரு. ஸோ பட் இஸ் யங் ஃபெலோ தானே, ஸோ கேன் வெயிட், இஸ் ரெடி டு வெயிட் அஸ் வெல். அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கால் அவர் தானே போகும். அப்படி நம்ம நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அபிஷேக் சர்மா வருவாங்க. அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் இஸ் டேலண்டட் பட் அபிஷேக் சர்மா இஸ் மேட்ச் வின்னர் அப்படிம்பாங்க. நம்ம இப்படி சொன்னோமே. இப்ப வந்து ரோஹித் வந்து அடுத்த 12 மேட்ச் அடிக்கலாம் உட்கார வச்சிருவானு. சரி கில்லு அடுத்த 12 மேட்ச் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கில்லு கேப்டன்சி சரியில்லைன்னா ஹர்ஷித் லாங் ரோப் இல்ல ஹர்ஷித் ராணாலாம் நம்ம எல்லாம் சேனலை கலைச்சிருவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன பிரதர் அது கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கில் தோத்தா 4 மேட்ச் கழிச்சு இஸ் ஜஸ்ட் லேர்னிங் கிவ் ஹிம் a லாங் ரோப் அப்படிம்பாங்க.
இவங்கெல்லாம் அடிக்கலைன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வி நீட் பிளேயர்ஸ் இன் ஃபார்ம் ஃபார் த வேர்ல்ட் கப். தே டோன்ட் ஃபிட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், தே டோன்ட் ஃபிட் த பிளான்ஸ் ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து சரி ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஜெயிச்சு ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மேபி கில் மைட் ஈவன் மூவ் ஒன் டவுன். அவரு அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேருக்கும் விளையாடலாம் ஓப்பனிங். இந்த மாதிரி கூட Forcing them to play the Vijay Hazare Trophy is also indirectly asking them, you can make a decision. Now we are bringing you down. You have to play this level. நீங்க விளையாடுங்க ப்ரூவ் பண்றது ஓகே ஆள் தான். அது அவங்க எப்படி எடுத்துக்காங்க அந்த மாதிரி நினைக்காம ஈகோ இல்லாம விளையாண்டாங்கன்னா பரவாயில்ல. அது பிராக்டிஸா நினைச்சு விளையாடலாம். இப்ப நிறைய எல்லாம் வந்து முன்னாடி வந்து ஃபிட்னஸ்க்காக அவரே போய் ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு. பட் ஃபுல்லா விளையாட தேவையில்ல, 1 or 2 மேட்சஸ் விளையாடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அப்படி நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they don't need to play for India. அவ்வளவுதான். கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு இதுவாகவும் பார்க்கணும். இல்ல அது விளையாட முடியாதுன்னு நினைச்சாங்க சொன்னாங்கன்னா அது ஒரு கிரைட்டீரியா வச்சே they will not select சொல்ல வரணும். சரி பாப்போம். ஆனா இதுல பயங்கரமா அள்ளு விட்டது இன்னும் 2 பேர் இருப்பாங்க. பாபர், ரிஸ்வான் 2 பேர் இருக்காங்க. இங்க நடக்கிறத பார்த்து ஏதோ குறுக்க சூடு போட்டுக்கிற மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ கோலி, ரோஹித் இப்படின்னா அப்ப நம்ம நிலைமையெல்லாம் அப்படின்னு அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த மேட்ரு என்னன்னா, ஆஸ்திரேலியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியா சீரீஸ்க்கு. இதுல வந்து பண்ணிட்டு ஹேஸ்வுட் மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜுரினால. ஹேஸ்வுட் வந்து லைக் வித்ட்ரா பண்ணல, அவர் ஒரு இது விளையாடுறாரு, டெஸ்ட்காக ஷெஃபீல்ட் விளையாடுறாரு. அது விளையாடிட்டு வருவாரா இல்லையா செகண்ட் மேட்ச்ல இருந்து வர மாதிரி சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 T20s என்ன வெற்றி இல்ல ஃபர்ஸ்ட் T20s ஃபர்ஸ்ட் 2க்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, மீதி T20 வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ சொல்லிடுறேன். மிச் மார்ஷ் கேப்டன், டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், மிச்சோ லோவன், மேத்யூ ஷார்ட், ஜாஸ் ஹேசல்வுட், நேதன் எல்லிஸ், ஜேவியர் பாட்லெட், ஆடம் ஜாம்பா, பென் டுவார்ஷியஸ், மேட் ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, கேமரூன் கிரீன், மிச்சல் ஸ்டார்க்கு, கூப்பர் கனோலி. நீங்களாம் ஆசைப்பட்ட கூப்பர் கனோலி உள்ள வந்துட்டாரு. T20 வந்து மிச் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், மிச்சோவன், மேத்யூ ஷார்ட், ஜாஸ் ஹேசல்வுட், நேதன் எல்லிஸ், ஜேவியர் பாட்லெட், ஆடம் ஜாம்பா, பென் டுவார்ஷியஸ், டிம் டேவிட் உள்ள வராருங்க. அப்புறம் மார்க்கஸ் டாய்னிஸும் உள்ள வராரு. மேத்யூ குனமேன் அந்த ஸ்பின்னர் அவர் வராரு. அப்புறம் ஷான் அபாட். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்க்கு முதலாளி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஸ்குவாடெல்லாம் பற்றி சொல்லுங்க. இதில் வந்து அவங்களுடைய செல்ல பிள்ளை அவர் ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டாங்க. மார்னஸ் லபுஷானே முதலாளிக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு, அன்பார்ச்சுனேட்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க முதலாளி? அவர் கடைசி அந்த ஒரு வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 23 வேர்ல்ட் கப் தானே, அதுல இது ஆகிற வரைக்கும் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் நாசமா போனாரு. he didn't perform, so fair enough ட்ராப் பண்ணிட்டாங்க. he's playing Sheffield again. இப்போ 100 அடிச்சிருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு மேபி ஒரு ஆஷஸ்ல கூட விளையாட வாய்ப்பு இருக்குன்றாரு. பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் இந்த ஃபார்மேட், ஒயிட் பால் ஃபார்மேட்ல அடுத்த ஒரு 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ அவருக்கு இடம் இல்லைன்னு தான் தோணுது. இப்போ இந்த டீமே வந்து ஸ்டாண்டர்ட் அந்த T20 டீம் தான் பேசிக்கா, அதே டீம் தான் ஓடியும் கிட்டத்தட்ட ஆடுது, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ சேஞ்சஸ். மேத்யூ ரென்ஷா அவர் முன்னாடி ஐ திங்க் ஹி மேட் இஸ் டெபியூ வித் இந்தியா தான் நினைக்கிறேன். ஓப்பனரா வந்தாரு, அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்தாரு, அந்த ஹேடன் மாதிரியே இருப்பாரு. ஹேடன் மாதிரி இப்படி பிடிச்சிட்டு வருவார். நல்லா ஹைட்டா, நல்ல பிளேயர், ஸ்பின்னு நல்லா விளையாடுவாரு, ஸ்வீப்லாம் நல்லா விளையாடுவாரு. அவர் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே அடிப்பார் இந்தியாவோட. அதுக்கு பேட்டி நான் பார்த்தேன். ஐ வாஸ் ரன்னிங் டம்மி, ஐ ஹேட் சம் லோக்கல் ஃபுட் விச் டிட் நாட் கோ டவுன். ஆனாலும் ரன்னிங் டம்மியோட வந்து அவர் அந்த அடி அடிச்சாரு. ஆமா. ஸோ பட் அதுக்கப்புறம் அவங்க ஆள் காணாம போயிட்டாரு. பட் திருப்பி லோக்கலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, திருப்பி கூட்டு வந்திருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து லாஸ்ட் டைம் இன்ஜுரியில இருந்தாலும் விளையாட முடியல. இஸ் பேக் ஆன் த ஸ்குவாட் as well. ஸோ பாப்போம், ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் இந்த ஒரு ட்ரூ டெஸ்ட். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் 2 T20 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் ஷெஃபீல்ட் விளையாடுறாங்க ஆஷஸ்க்காக. அவங்க 2 பேர். அப்புறம் இவர் வந்து டைரக்டா போறாரு. கேமரன் கிரீனும் வந்து டைரக்டா T20 ஆடாம இஸ் கோயிங் ஃபார் த ஷெஃபீல்ட் மேட்சஸ், ஆஷஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிற மட்டும்? ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்குவாட் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. மேக்ஸ்வெல் மட்டும் ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் மட்டும் வருவார். அதுக்கு மேல தானே மிச்சோவன். இப்ப மேக்ஸ்வெலுக்கு மேல மிச்சோவன் பாக்குறாங்களா? அவங்க ஆக்சுவலா இப்ப 2 பேரும் விளையாடுறாங்க, மேக்ஸ்வெலும் விளையாடுறாங்க, மிச்சோவன் விளையாடுறாங்க. ஸ்டானிஸ் இல்லைன்னா, ஸ்டானிஸ் இருந்தாங்கன்னா 3 பேர்ல 2 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப ஸ்டானிஸும் மிச்சோவனும் தானே இருக்காங்க T20க்கு. ஆமா, அவங்க 2 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். T20 சொல்றேன், T20 ஆமா 2 பேரும். ஓடிஐல கூப்பர் கனோலி விளையாடுவாங்களா? கூப்பர் கனோலிக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். he'll get the chance when 1 down or 2 down வருவார்னு நினைக்கிறேன். ஓகே. பட் காம் கிரீன் வந்து ஓடிஐ மட்டும் இருக்காரு. அவரும் bowling போடுவாரா? இப்ப ஷெஃபீல்ட் ஆரம்பிச்சிருக்காரு. மேபி தேவைப்பட்டா ஒரு 2 ஓவர் போடுவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மோஸ்ட்லி நீட் பேசிஸ் தான்.
இல்ல ம். ட்ரையல் பார்க்கறதுக்கு வேணா போட்டு பார்க்கலாம். மிச்சி மாஸ்டர் பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஜேஎஃப்எம் வந்து ஸ்குவாடு கிட்ட கூட வரக்கூடாதுன்ட்டாங்களா? இந்தியா ஏல போய் ஆஸ்திரேலியா விளையாடுங்கன்றாங்க. போங்க. அதுல ஆஸ்திரேலியாலயும் ஒரு மேட்ச் கொஞ்சம் 30 அடிச்சாரு, மத்த 2 மேட்ச் பெருசா அடிக்கல. எஸ் ம். ஸ்டில் லாங் வே டு கோ. ஜேஎஃப்எம் வந்து இட்ஸ் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான் சொல்லுவேன் நான். டேவிட் வார்னர் வந்து அவர் தான் அடுத்த டேவிட் வார்னர்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் 2 பேரும் காணாம போயிட்டாங்க. டேவிட் வார்னருக்கு வயசாயிடுச்சு பாவம். மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு இன்ஜுரியாமா? லாஸ்ட் சீரிஸ் ம். லாஸ்ட் சீரிஸ் வந்து இன்ஜுரியில இருந்தார். அதனால தான் லபுஷனே ஆடினார். லாஸ்ட் ஓடிஐ சீரிஸ் ஆஸ்திரேலியாவோடது. அது இப்போ திருப்பி ரெக்கவர் ஆயிட்டாரு. அதனால மேட்ச் ஷோ வாஸ் பேக் இன் தி ஸ்குவாட். ம். சரி, எப்படியும் உங்க சிஎஸ்கே இப்போ கோட்டாவுக்கு பேசுவீங்க. அது நேத்தன் எல்லிஸ் இருக்காரு, சொல்லுங்க. நேத்தன் எல்லிஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங் டியூ தான். அவர் தான் பிரைமரி. இப்போ இஸ் கோயிங் டு பி லீட் ஆஃப் த பேக். அவர் T20 தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓடிஐல பார்ப்போம். இல்ல ஆல்மோஸ்ட் டீம் ஒரே இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்ப அலெக்ஸ் கேரி விளையாட வர ஒன் டே ஏன் விளையாடக்கூடாது? இருப்பாங்க 4 பேர். நீ சொல்லு. ஐ திங்க் மிச்சல் ஓவன், ஷார்ட், பாட்லெட், கனோலி இல்லாட்டி ரென்ஷா தான் உட்காருவான்னு நினைக்கிறேன். கனோலி ஆடிடுவாரா? ஓகே. ரென்ஷா, பாட்லெட், ஷார்ட் உட்கார்றாங்க. இன்னும் 2 பேர் வந்து ஐ திங்க் ஷார்ட் உட்கார்ந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இங்கிலீஷ் ஷார்ட் ரெண்டுல ஒண்ணு தான் விளையாடுவாங்க. இங்கிலீஷ் ஷோரா விளையாடுறாரு. ஷார்ட், கூப்பர் கார்னலி, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் ஆனு நினைச்சாங்கன்னா அலெக்ஸ் கேரியும் உட்கார வச்சுட்டு இங்கிலீஷை கீப்பிங் போட வச்சு பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். இவங்கெல்லாம் பாரு, கீப்பர்னு யாரையுமே டெசிக்னேட் பண்ணாம அப்படியே கேப்டன் அப்படின்னு மட்டும் போடுறாங்க. நம்மலாம் வந்து துருஜுரல் இது அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் கீப்பர்ஸ்ன்னு நம்ம போடுவோம். சரி, ஓகே. இதான் இப்போதைக்கு இதுதான் ஆஸ்திரேலியன் டீம் வந்து லுக்கிங் ஸ்ட்ராங் தான் ஆஸ் யூஸ்வல். அவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேர் ஆல்சோ பில்டிங் டு த இது. அவங்க என்ன கன்ஃபார்மா வந்து மார்ச் தான் கேப்டனா வேர்ல்டு கப்புக்கு? மார்ச் தான் கேப்டன். அடுத்த 2 வேர்ல்டு கப்புக்கு T20, அடுத்த 2 ஓடி வேர்ல்டு கப்புக்கும் அவர் தான் கேப்டன். 27க்கும் சரி. அது வேர்ல்டு கப்லாம் இப்பவே சொல்ல வேர்ல்டு முடியாது. கப்லாம் மார்ச் நம்பி சொல்லவே முடியாது. உடம்பு தாங்கினா இருப்பார். இப்போ கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு பேட் கமின்ஸ். அவர் எப்படிப்பா இருக்க மாட்டாங்க 27க்கு? கமின்ஸ் தான் வேர்ல்ட் கப் கேப்டன். மார்ச் T20க்கு அடுத்த வருஷம் இந்தியாவில் நடக்கிற T20 வேர்ல்ட் கப் 27க்கு வந்து கமின்ஸ் தானே? அப்போ கமின்ஸ் தான் கேப்டன். யார் உடம்பு தாங்குதுன்னு பாப்போம். மார்ச் உடம்பு தாங்குது, கமின்ஸ் உடம்பு தாங்குது. அது வரைக்கும் T20க்கும் ஏன் கமின்ஸ் இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். T20க்கு வந்து இட்ஸ் பீன் டூ லாங் கேப்டன். மார்ஷ் ஹஸ் லெட் இட் ஃபார் டூ லாங். அதை தாரவாத்து கொடுத்த மாதிரி அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். பிளஸ் கமின்ஸ் பவுலர் ரொட்டேஷன், இன்ஜுரி அப்படின்றப்ப இன்கன்சிஸ்டன்சி. நம்ம ஏன் ஹர்திக் பாண்டியாக்கு T20 கேப்டன்சி இவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னது காரணம் வந்து வன்மம் வச்சுக்கோ. ஆனா அவங்க வந்து இன்ஜுரி இஷ்யூஸ் ரெகுலரா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன். அதே மாதிரிதான் வந்து கமின்ஸ் வந்து அவர் இந்த நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வரைக்கும் ஃபிட். எல்லா சீரீஸ் டோர்னமெண்ட் கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹஸ் பீன் ஃபேசிங் நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் ரெக்கரண்ட்லி. ஸோ அதனால ஒரு பிரசன்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்க முடியுமான்றது ஒரு டவுட் தான். அதனால மேபி T20ல அவர் உட்கார வச்சு கூட விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனாலயா 2 ஃபாஸ்ட் பவுலரோட போக வேண்டியது வரலாம். நீ இப்படிதான் தெரியல, எனக்கு தெரியாதுப்பா. அது ஒரு ஆப்ஷனா இருக்க கூடாதான்னு கேக்குறேன். அவரு என்ன அவ்வளோ பெரிய T20 பவுலரா? அவ்வளவு பெரிய T20 பவுலரும் கிடையாது. மத்த கண்ட்ரில ஓகே, பட் ஹீஸ் an intelligent bowler இருக்கும்போது லைக் 2 பேர் தான் போணும்னா அவங்க தான ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாங்க. அதனால அவர் வந்து அந்த நம்பர் 8 அப்படின்றதுக்கு கச்சிதமா பொருந்துவார், கச்சிதமா பொருந்துவார். அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வேற யாரும் பிடிக்க முடியாது. அதுக்காக வித் ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வின்னிங் வேர்ல்ட் கப் இன் இந்தியாங்கிறப்ப அந்த நீ இந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நம்மளுடைய இது. கோலி ரோஹித்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இது இந்த ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பத்தியும் பேசணும். வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் என்னென்னு, ஆஸ்திரேலியா எப்படி பிளேயிங் லெவன் போவாங்கன்னு சொல்லுங்கள். யார் கேப்டனாக இருக்கணும் T20 வேர்ல்டு கப்புக்கு ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லுங்கள். யார் கேப்டனாக இருக்கணும் வேர்ல்டு கப் ஓடிக்கு ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லுங்கள். இந்தியாவுக்கும் சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து எங்களுடைய ஓன் ஒப்பீனியன்ஸு. இது வந்து
நான் தப்பு ரைட்டுன்றதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கான முழு உரிமைகள் உண்டு. ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வந்து அவங்களோட இஷ்டம். ஸோ அதனால எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து டிராஃப்ட்டுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் இப்போ அதே மாதிரி உங்களையும் நிறைய இன்வால்வ் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம வியூவர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நாங்கள் டிராஃப்ட் எடுக்கிறோம், நீங்களாம் அதுக்கு ஜட்ஜ் பண்ணுங்கன்னு. அதுதான் ரொம்ப உலகத்திலே இந்தியாவிலே ரொம்ப ஈஸியான வேலை, ஜட்ஜிங் அதர்ஸ். அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதையும் நாங்கள் கண்டிப்பாக வில் டேக் இட் அப். அதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு நாங்கள் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறோம். அதேமாதிரி எங்கள் டிராஃப்ட்டுக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு டிராஃப்ட்டை ரேண்டமாக உங்களை யாராவது வச்சு சொல்ல வைக்கிறோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த குறிப்பாக அந்த மட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு ரேண்டமாக நீங்களே வந்து ஒரு டிராஃப்ட் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பண்ணுவோம் கம்மிங் டேஸில். வில் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஆல். முதலாளி நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டீங்கன்னா வி கேன் க்ளோஸ். ஆனா க்ளோசிங் நோட் வந்து இந்தியா உமன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸ் மேட்ச் October 12th வந்து வைசாக்ல நடக்குது. வைசாக்ல வந்து அந்த டைம் மேட்சுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து நேமிங் ஆஃப்டர் உமன் கிரிக்கெட்டர்ஸ் மித்தாலி ராஜ் அண்ட் ரவி கல்பனா ஆன் த சஜஷன் ஆஃப் ஸ்மிருதி மந்தானா. அவங்க ஏபி மினிஸ்டர்கிட்ட வந்து ஆகஸ்ட்ல ஏதோ இன்டர்வியூ இப்போ சொல்லியிருக்காங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உமன் கிரிக்கெட்டர் ஸ்டாண்ட் வந்து கெட்டிங் இன் வைசாக் ஸ்டேடியம். ரவி கல்பனான்றவங்க வந்து வினோ மித்தாலி ராஜ் இந்தியாவுக்காக நிறைய விளையாண்டுருக்காங்க, கேப்டன், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ODI ரன்ஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட். ரவி கல்பனா வந்து ஏபி பிளேயர், ஹஸ் பிளேட் ஃபார் ஷார்ட் டைம் ஃபார் இந்தியா as well. ஸோ இதோட வில் ஃபினிஷ் திஸ் recording and we'll be back with more videos. We'll sign off with this. Squad. Bye.